திருசோம், தாவேகா முதல் மாநாட்டிலேயே அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணாங்க. ஏன் இன்னும் எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணி அமைக்க முன்வரலை? என்ன காரணம்? இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ்குள்ளே எழக்கூடிய கருத்து மோதல் அப்படின்றது அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது. அதிமுக பாஜகக்குள்ளே ஏற்படக்கூடிய காட்டப்படக்கூடிய அந்த ஒற்றுமை அப்படின்றது இன்னொரு பக்கம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது. ஏன் தாவேகா கூட்டணி அமையலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கட்சிகள் ஒரு முழுமையான கூட்டணியை அமைச்சிருக்காங்களா? அமைக்கிறதுக்குள்ள எது முக்கியமான காரணமாக இருக்கு? இப்போ முதல்ல தாவேகா விஜய் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு வாங்கினேன், யாரும் வருவாங்களா? இதை விட விஜய் பிரபலமாக இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி அந்த கட்சி கூட்டம்னா எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும். இப்போ அரசியலில் லைம்லைட்டில் இல்லாத ஒரு நடிகர், திரைத்துறையில் லைம்லைட்டில் இல்லாத ஒரு நடிகர் வச்சாலும் கூட்டம் கூடும். இப்போ ஈரோட்டில் ஒரு சேலை கடை திறக்க வந்த நடிகைக்கும் கூட்டம் கூட்டுச்சு. அதனால் இந்த கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது ஓட்டாக மாறும்னு நினைக்கிறதும், அடுத்தது இங்கே வரக்கூடிய ஒரு 30,000 பேர் 20,000 பேர் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும், அது ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க, ஜென்சி அப்படின்னு, அவங்க எல்லாருமே சொல்கிறது அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்துகிற மாதிரி. அவங்களுக்குன்னு எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. அவன் விஜய் படம் பார்ப்பான், அஜித் படம் பார்ப்பான், இல்லை பஸ்ஸு மேலே ஏறி நிற்பான், ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் ஏறுவான். இதெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள். அதுக்காக ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. ஆனால் இது அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். ஆனால் விஜயை பார்த்து திமுக அதிமுக பயப்படுகிறதா அப்படின்னா பயப்படுது. என்ன பயப்படுதுன்னா, ஒரு தொகுதியில் ஒரு சுயேட்சை நின்னாலும் கட்சிகள் பயப்படும். அதை பயப்படுங்கிறத விட முன்னெச்சரிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டு தேர்தல் முறையே விகிதாச்சார தேர்தல் முறை கிடையாது. ஒட்டுமொத்த வாக்கு எவ்வளவோ அதை வச்சு சீட்டு கிடையாது. அந்தந்த தொகுதியில் நீ 10 லட்சம் வாங்கு, 10,01,000 ஒருத்தன் வாங்கிட்டானா அவன் தான் ஜெயிச்சான், வாங்கின 10 லட்சம் வேஸ்ட்டு. அப்போ இந்த ஒரு வாக்கும் தேவைங்கிறதுனால ஒரு சின்ன தெருவில் ஒரு 50 வாக்கு இருக்குது, அது ஒருத்தர் சொன்னால் போடுவாங்கன்னா அந்த கட்சியோடைய கிளை செயலாளர் போய் பேசுவார், ஐயா நான் எங்கள் கட்சிக்கு போடியா அப்படின்னு. இப்போ விஜய் பிரபலமாக இருக்கிறாரு, சில 2-3 மாநாடு நடத்தி கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் பெரிய ஆட்கள் போய் மறைமுகமாக பேசுகிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு சுயேட்சையை பார்த்து பயப்படுற மாதிரி தொகுதிக்கு ஒரு 1000-1500 ஓட்டு வாங்கிட்டார் விஜய்னா அது திமுகவை பாதிக்குமா இல்லை அதிமுகவை பாதிக்குமாங்கிறது தெரியல. அந்த ஒரு முன்னெச்சரிக்கை தானே தவிர மற்றபடி விஜய் சொல்லிட்டாரு கூட்டணியில் பங்கு அப்படிலாம். முதல்ல நீங்கள் ஜெயிச்சு கோட்டைக்கு போகணும்ல, அப்போ தானே இதாக இருக்கும். வாங்க உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வெறும் நிலையை போட்டுட்டு உட்காந்துருந்தா முதல்ல விருந்தினரே போகட்டும், அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி வருதால தனித்து 230 அவர் தான் சொன்னார். அது மாதிரி 234 ஜெயிச்சு இவரே எம்எல்ஏ ஆகி அப்புறம் இவரே முதலமைச்சர்னு எல்லா அமைச்சர் பதவியும் வகிக்கிறாருங்கிறது அப்புறம் பார்ப்போம். அந்த நம்பிக்கை எந்த கட்சிக்கும் கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இப்போ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த ஆஃபரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அமமுகவோ பாமகவோ தேமுதிகவோ இந்த ஆஃபரை நாங்கள் நிராகரிக்கணும்னு இன்னும் சொல்லலையே. யார்? விஜய் கூட. ஆமாம், நான் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத தங்களுடைய ஆஸ்பிரேஷன் அவங்க தொடர்ந்து வெளிப்படுத்தி தான் இருக்கார். அமமுக அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் பங்கு பெறக்கூடிய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அமைச்சராகும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பாசிபிள் இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தா இப்போ தாவேகா தான் அவங்க நம்புறாங்க. இல்லையா அந்த மாதிரி நம்பி நாங்கள் விஜய் கூட போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சா ஓகே. அவங்க பொதுவாக அவங்களுடைய ஸ்டாண்டை சொல்கிறாங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்னு. இப்போ பாமக அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுச்சு, இப்போ அதிமுக கூட்டணி போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு, 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் கூடுதல் சீட்டு எதிர்பார்ப்போம், அந்தளவுக்கு கிடைக்காட்டியும் கூட்டணியில் இருப்போம் அப்படின்ட்டு. அதனால் இதை விஜய் எப்படின்னா முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தானே அதில் இது பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ என்னென்னா சொல்கிறாங்க பல பேர், இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% விஜய்க்கு இருக்குது, கேரளாவில் ஒரு 30 இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குன்னு. ஏன்னா அலாஸ்கா அண்டார்டிகா தான் பாக்கி இருந்துச்சுன்னா அங்கேயும் சொல்லிடுவாங்க, மக்கள் தொகை இல்லாதனால சொல்லலை, அவள் தானே தவிர இதை அரசியல் கட்சிகள்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. அவரை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சுயேட்சைக்கு ஒரு எப்படி முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்களோ அது மாதிரி தொகுதிக்கு ஒரு 6,500 ஓட்டு வாங்குவார். அந்த வாக்கு யாருக்கு போயிடும், இதனால் நம்ம ஒரு வெற்றி வாய்ப்பு பாதிச்சிருமுங்கிற முன்னெச்சரிக்கை தானே தவிர இவர் ஆட்சி அமைச்சிடுவார், கூட்டணியில் பங்கு தருவார் அப்படிங்கிறதுலாம் யாரும் நம்ம. தாவேகா அந்த கட்சியை அரசியல் கட்சிகள் எந்த இடத்துல பொருத்தி பார்க்குறாங்க? இப்போ அதிகாரத்தில் பங்கு தர்ற அளவுக்கு நாங்கள் வலிமையாக இருக்குன்னு தாவேகா நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எந்த இடத்துல அந்த கட்சியை பொருத்தி பார்க்குறாங்க? அதான் இந்த தளபதி படத்தில் வரும்ல, இந்த மாதிரி ரஜினி உடம்பு இது இல்லாமல் இருப்பார், இப்போ தேவா சொல்லுவார், இது மாதிரி தேவா பொழைச்சிக்கோ, யார் சொன்னான், அவனே சொன்னான் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ தாவேகாவே சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ மற்றவங்க அப்படி சொல்கிறதே அது கிடையாது. அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க சொல்கிறது என்னன்னா பிற கட்சியை மிரட்டுறதுக்கு, அதுக்கு இருக்கிற பிற கட்சின்னா என்ன,
தான் இருக்கிற கட்சியை கூட்டணியை வந்து மிரட்டி வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். இப்போ காங்கிரஸ் பண்ணுறதும் அதுதான். இப்போ ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் வந்து இப்போ போராடுறாங்க. இப்போ விஜய் ரசிகர் மன்றம் எந்த அளவுக்கு போராடுமோ அதை விட அதிகமாக குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இல்லை, அது என்ன ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி, அரசியல் நல்லா தெரியும். ஒரு புதிய கட்சி, இது வரைக்கும் அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவை வைத்து ஒரு நீண்ட கால கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்கேவை ஒரு அழுத்தத்துக்குள்ளாக்கி தங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியும், அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மேலோட்டமாக யோசிச்சிருவாங்களா? இல்லை அது வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தானே திமுகவும் அதுக்கான ரெஸ்பான்ஸை ரொம்ப சாதுரியமான வகையில் கொடுத்துட்ருக்காங்க? இதை நம்ம பார்த்தோம்னா இது இந்த தேர்தல்னு இல்லை. இப்போ நம்ம இந்த கூகுளிலே போட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த எலெக்ஷன் 2016 2011 காங்கிரஸ்ன்னு பார்த்தா தேர்தல் இவங்க சொல்லுவாங்க 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, நாங்கள் தனித்து நின்று காமராஜர் ஆட்சி அமைப்போம். அடுத்தது அமைச்சரவையில் பங்கு வேணும். அடுத்தது அணி மாறுவோம். திமுக இருந்தோம்னா அதிமுகவுக்கு போவோம், அதிமுக இருந்தால் திமுக. இந்த 3த்துடைய அர்த்தமும் ஒன்று தான். என்னன்னா, எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், இல்லை இருக்கிற சீட்டை குறைச்சிடாத. இதுதான் அவங்களுடைய அடிப்படை விஷயமே தவிர இதை தாண்டி ஒரு விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து மத்தியில் ஆளும் சிறப்பு, அது ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி சீட்டு வாங்க. 2011 வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 1980 2011 அது மாதிரி தான் 63 சீட்டு வாங்கினாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அதனால் வந்து என்னென்னா, ஒரு விஜய்னு சொன்னால் அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது விஜயை சொல்லி நம்ம திமுகவில் வந்து கூடுதல் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2011 63, அடுத்தது 41, அடுத்தது 25 சீட்டு, இப்படி குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு இது என்னென்னா, 2012 இவங்க தனியாக நின்னப்போ 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்னப்ப 4.3% தான். இதுதான் காங்கிரஸுடைய வாக்கு. தனியாக நின்னதுனால சொல்கிறேன். திமுக அது மாதிரி தனியாக நின்னதில்லை, அதிமுக வந்து இதுக்கு சொல்லலை. இவங்க தனியாக நின்றாங்க சமீபத்தில், அதனால நான் சொல்கிறேன். சரி, அப்படி இருக்கும்போது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 சீட்டு கொடுக்கலாம் சட்டமன்ற தேர்தலில், அவ்வளோதான். அது ஒருத்தப்புல அதுதான். சரி, ஆனால் அதை தாண்டி அவங்க யோசிக்கிறப்ப அதுக்கு எதை தின்னா பித்தம் தெளின்னு இருக்காங்களே தவிர இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து ராகுல் காந்தி மேலே உள்ள, இல்லை வந்து இவர் அவங்க கட்சி தலைவர் மேலே உள்ள ஒரு வருத்தம் என்ன ஒரு விஷயம் நமக்கு தோணுதுன்னா, ஒரு விமர்சனமாக, வருத்தம் நமக்கு என்ன விமர்சனமாக தோணுதுன்னா, அவர் கட்சிக்காரங்க யாரோ பேசுகிறாங்க போங்க அப்படின்னு விட்டுறாங்க அப்படிங்கிறது வேற. ஆனால் மு.க. ஸ்டாலினை மதிக்கிறார்ல, அவர் இந்தியா கூட்டணியில் உருவாக்குனதில் ஒருத்தர், திமுக கட்சி தலைவர், முதலமைச்சர். அப்போ இவங்கெல்லாம் பேசுறதுக்கான ஒன்று தனிப்பட்ட முறையில் கூட பேசாதீங்க, இந்த மாதிரி இதை நாங்கள் வெளியில் வந்து பேச வேண்டாம், இங்கே பேசிக்கலாம், இல்லை வந்து என்னென்னா பேசாதீங்க, ஏதோ ஒன்று சொல்லலாம். இல்லை வந்து எதுவுமே வரலை அப்படிங்கிறப்ப அவங்க இதை வந்து அனுமதிக்கிறாருன்னு தோணுது. ஆனால் அது வந்து அவங்க இந்த கட்சிக்கு தான் அது வந்து மைனஸாக போகும். திரிபுவன்ராஜ், பிரேமலதா விஜயகாந்த் பொதுக்கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பிரதான கட்சி திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு பகிரங்கமாக அறிவிக்காதப்ப நாங்கள் ஏன் யார் கூட கூட்டணி போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த கட்சிகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணிக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மௌனம் காக்கிறது, அதை முழுமை பெறாமல் வைத்திருப்பது என்ன காரணத்திற்காக? ஏன்? டிமாண்டை கிரியேட் பண்ணுறது தான். அவங்க எப்பயுமே ஆல்வேஸ் அவங்க லேட்டாக தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் விஜயகாந்த் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்து நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க டிலே பண்ணி அவங்க எங்கே அவங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கிறதோ, அதிக எண்ணிக்கையில் ராஜ்யசபா கிடைக்கிறதோ அந்த கூட்டணிக்கு போகலான்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு திமுகவோ அதிமுகவோ இது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, திமுகவோட கூட்டணி இது வரைக்கும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருதா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஃபீல்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அதாவது இப்போ இது வந்து 2026 வந்து ஒரு முக்கியமான தேர்தல்.